அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற வவுனியா மாவட்டத்திலேருந்து அனுராபுரம் மாவட்டத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். இங்கே இருந்து 60 கிலோமீட்டர் போகணும். இப்போ நேரம் சரியாக 5 மணி ஆகுது. இன்றைய ரைடில் என்னோட சிந்து வண்ட ஃப்ரெண்ட் தான் ஜாயின் ஆகிறார். எதுக்காக அனுராபுரம் போய் கொண்டிருக்கிறேன்னா, இன்றைக்கு வெசாக் தினம், அதாவது மே 16. இன்றைக்கு அதை பெருசாக கொண்டாடிடும். சிங்கள மக்கள் எல்லாம் வெசாக் கூடலாம் கட்டி இப்போ அதை பார்க்க தான் போய் கொண்டிருக்கிறோம். நான் போகிற அனுராபுரத்தில் மட்டுமில்லை, இலங்கையில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த வெசாக்கை பெருசாக தான் கொண்டாடுவினோம். வவுனியா டவுனில் போய் கொண்டிருக்கிறேன். இதில் போய்க்கிலே வலது பக்கத்துலேயும் பாருங்க, இடது பக்கத்துலேயும் பாருங்க வெசாக் கூட எவ்வளோ தொங்க போட்டிருக்கணும். இடத்துல பாருங்க, வலது பக்கத்தில் அந்த பன்சலை என்று சொல்கிறது, அதாவது பௌத்த மக்கள் கும்பிட்ற கோயில் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பெருசாக இன்றைக்கு சோடிப்பினோம். இதில் எல்லாம் பாருங்கள் சோடிச்சு கொண்டிருக்கணும். இதெல்லாம் நாங்கள் இரவு வந்து பார்க்கல இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் அரசாங்க விடுமுறை. ஆனால் இன்றைக்கு தான் வெசாக்கா இல்லை நாளைக்கு வெசாக்கான்றது தெரியலை. இன்றைக்கு ஒரு நினைப்பிலேயே போய் கொண்டு இருக்கிறேன். பார்ப்போம். இப்போ நான் போய் கொண்டு இருக்கிறது வவுனியா கார்மெண்ட்ஸ். இந்த வலது பக்கத்தில் பாருங்கள் வெசாக் கூட எல்லாம் செய்து வச்சிருக்கணும். நல்லா இருக்கும். அதுவும் இரவில் பார்த்தா தான் இந்த இடங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் பின்னேற போலே அனுராபுரம் போய் கொண்டு இருக்கிறேன். இடத்துல போய் கொண்டிருக்கே நிறைய பேர் நிற்கணும் பாருங்கள். அந்த வெசாக்குக்காக கூடுதலாக எல்லாரும் மறிச்சு டீ மற்றது கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் குடிப்பினோம். எங்களுக்கு என்ன தெரியணுன்றது தெரியல. நிப்பாட்டிக்கொள்ளும். இப்போ பாயாசம் தந்துருக்கணும். இதுக்கு என்ன பேர் சொல்லிக்கணும் மட்டும் கூட ஊரில் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ரவையை போட்டு செய்கிறது. இப்போ இதை தான் எல்லோரும் கொடுத்து கொண்டிருக்கணும். நாங்கள் குடிப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாயாசம் குடிச்சிட்டு வலிக்கிட்டோன்னு உண்மையிலுமே நல்லா இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி டேஸ்ட்டாக இருக்க மாட்டேன். உண்மையிலுமே அப்படி நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த இப்படியான இடங்களில் மத்தியான டைமில் சில வேலை சாப்பாடும் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட் வந்துட்டார். கிட்டத்தட்ட 5:20 ஆச்சு நேரம். 20 நிமிஷம் ஆகிட்டு அவர் வர்றதுக்கு. இதில் இருந்து அப்படியே துருவா வலிக்கிட வேண்டியது தான். அதில் இந்த வெசாக் தினம் வந்தாலே கூடுதலாக வீடுகள், அதே மாதிரி ஆமை கேம்ப், அதே மாதிரி விகாரைகள் எல்லா இடத்துலையுமே இந்த வெசாக் வீடுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ மதவாசி என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். இதில் இடது பக்கத்தில் பாருங்கள் எத்தனை சிங்கள மக்கள் இதில் விகாரம் ஒன்று இருக்குது. அதுக்கு போய் கொண்டிருக்கிறோம்ண்டு. இப்போ ஆனால் அந்த சிங்கள மக்கள் ஒரு பண்பு இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறோன்னா கூடுதலாக எல்லாருமே வெள்ளை உடுப்பு தான் போட்டு கொண்டு போயினோம். அந்த ஒரு விஷயம் எனக்கு அவையில் பிடிக்கும். இதில் அனுராபுரம் தான் போய் கொண்டிருக்கிறோம் போல இருக்குது. பாருங்கள் அப்படி பாட்டு படித்து ஃபன்னாகி கொண்டு போயிடும். வேறு லெவல். நிறைய பேர் இன்றைக்கு எல்லாருமே கூடுதலாக சிங்கள மக்கள் இருக்கிற எல்லாருமே வெள்ளோட்டு போட தான் தெரிவினோம். நான் இப்போ ரம்பா என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறேன். இதில் இருந்து 15 கிலோமீட்டர் போகணும் அனுராபுரத்துக்கு. இடத்துல போய் கொண்டிருக்கீங்களா வலது பக்கத்தில் பாருங்கள் சூரியன் மறைகிற காட்சி. அதுவும் இந்த பச்சை இருக்கிற வயலுண்ட காட்சியோடு சேர்த்து பார்க்கல உண்மையிலுமே நல்லா இருக்குது. நான் திடீரென்று சொல்ல வந்தது சரியாக சொல்ல வரல. அதான் சிரிப்பு தண்டை வண்டியே வந்துட்டு நாங்கள் போய் கொண்டு இருக்கிற இடத்துல இடது பக்கத்தில் பாருங்கள் பெரிய ஒரு ஆமை கேம்ப் இருக்குது. ஆனால் இந்த இடத்துலேயே பெருசாக வெசாக் கூடுகளெல்லாம் செய்யலை. சின்ன சின்ன கூடுகளை தான் இதில் பாருங்கள் அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்கணும். இடத்துல போய் கொண்டிருக்கீங்களே பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கணும். அந்த நெஸ்கஃபி அதுதான் குடிக்கணும் போல இருக்குது. லைனில் நிற்கணும். பாய்டா தம்பி போயிட்டு வரைக்க வரணும். இதில் இருந்து போய் அனுராபுரம் என்ற இடத்துல முதலாவது நான் போகிற இடம் ஜேதவனராம என்ற ஒரு விகாரை ஒன்று இருக்குது. அந்த விகாரை தான் போய் கொண்டு இருக்கிறேன். இப்போ இந்த மணிக்கூடு கோபுரத்திலிருந்து வலது பக்கம் திரும்ப போகிறேன். இடது பக்கத்தால் போனால் அனுராபுரம் புதிய டவுனுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதால் போன மட்டும் தான் நாங்கள் வரலாற்று சம்பந்தமான இடங்கள் இருக்கிற எல்லா இடத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த விகாரை கிட்ட வந்துட்டோம். இடது பக்கத்தில் பாருங்கள் இவ்வளோ வாகனங்கள் நிற்குதுண்டு. இப்போ இதில் இருந்து இடது பக்கத்தால் போனோம்னா வாகனத்தை நிப்பாட்டி கொள்ளலாம். இதில் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதெல்லாம் நான் ஒரு பழைய வீடியோ ஒன்றில் போட்டிருப்பேன். நீங்கள் அப்படி யாரும் பார்க்காதாக்கள் இருந்தீங்களா கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிக்கொள்வோம். ஓகே, இப்போ பைக்கை விட்டுட்டு இந்த விகாரை போய் பார்க்க போகிறோம். இந்த விகாரை வந்து ஜேதவனராமி அப்படின்னு தான் சொல்ல வேணும். இந்த விகாரையில் அந்தளவுக்கு ஆக்கள் வரையில் இதில் இருந்து ruwanwelisaya ஒரு விகாரை ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நிறைய பேர் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த விகாரைண்ட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள் இந்த விகாரம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குண்டு. அதே மாதிரி இதில் தூப்பி வந்து அந்த இடி விழுந்து இடிஞ்சன்னு சொல்லுவினோம். இதில் இருந்து இதே மாதிரி இதில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி பகுதி இந்த விகாரம் என்ன 4 பகுதியிலையும் இருக்குது. இந்த விகாரையை கிட்டத்தட்ட சுற்றி வரணுமெண்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20 நிமிஷமாவது வேண்டாம். அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். இதால் போய் அப்படியே இதால் வேற வேணும். இதில் பாருங்கள் குரங்கப்பில் எப்படி இருக்காருன்னு. பூக்கள் எல்லாத்தையுமே சாப்பிடுது. இப்போ இதில் இருந்து அதில் நான் பாருங்கள் நிறைய பேர் இருக்கணும் தானே. அதே மாதிரி நாங்களும் இருந்து வேடிக்கை பார்க்க போகிறோம். அதோட நாங்கள் பார்க்குற விஷயத்தை நீங்களும் பாருங்கள். இப்போ
ஓகே, இப்போ இந்த விகாரை பார்த்துட்டு இதுலேருந்து ருவான்வெலிசாயாண்ட ஒரு விகாரை பார்க்க தான் போய் கொண்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னாலே சரி. இடத்துல போய் கொண்டிருக்கே இடது பக்கத்தில் பாருங்க அந்த விகாரை தெரியுது, அதாவது ருவான்வெலிசாயா விகாரை தெரியுது. உண்மையிலுமே நல்லா இருக்குது. இந்த இடத்துல டிராஃபிக் ஓகே பைக் கண்டதால் நாங்கள் இலகுவாக போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இடையில ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இதுக்குள்ளால் என்னோட பைக்கை கொண்டு போகிறதுன்றது நடக்காத ஒரு காரியம். இடத்துல போய் கொண்டிருக்கீங்களே வலது பக்கத்தில் பாருங்கள் நிறைய கடைகள் இருக்குது. இது இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ருவான்வெலிசாயா அந்த இடத்துக்கு நீங்கள் எப்போ வந்தாலுமே இந்த கடையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அடித்து பிடிச்சி உள்ளே வந்துட்டோம். இதில் பாருங்கள் எத்தனை பேர் வரையில வந்து ஒரு தொகை பேர். இதில் இடது பக்கத்தில் ஒரு லைன் ஒன்று நிற்குது, எதுக்காகன்றது தெரியல. சில வேளை சாப்பாடு கொடுத்தாலும் சந்தேகம் இல்லை. இது பிறகு கேமரா யூஸ் பண்ணலாது, அதே மாதிரி பாட் அதுகளெல்லாம் போட்டுட்டு போயிடலாம். இதில் செக் பண்ணி தான் இதில் விடுவினோம். இப்போ அந்த செக்கிங்கெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஆனால் இதுக்குள்ளே போகிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் போல் இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கணும். வலது பக்கத்தில் பாருங்கள், இடது பக்கத்தில் பாருங்கள். பா வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இந்த விகாரையை பாருங்கள். அனுராபுரத்திலே இதுதான் இப்போ கிட்டடியில் புனர்நிர்மாணம் செய்த ஒரு விகாரை வடிவாக இருக்குது. இப்போ இதிலேருந்து ஒரு சைட்டாக போய் கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்கலாம், அந்தளவுக்கு ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். இப்போ அதில் அப்படியே சைட்டாக போய் இந்த இடத்துல சினிமேட்டிக் வியூவை பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல சினிமாட்டிக் வியூலாம் பார்த்துருவீங்க. உண்மையிலுமே நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி வெசாக் தினம் என்னன்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பௌத்த மதத்தின் கடவுளராக புத்தரின் பிறந்த நாள் தான் உண்டு. அதுவும் அந்த மே மாதத்தில் வர்ற பூரண சந்திரன் பிறந்த நாள், அந்த நாளில் தான் கொண்டாடுகிறோம். உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான ஒரு சமய பழக்க வழக்கங்கள் கொண்ட ஒரு மதம் தான் இந்த பௌத்த மதம். அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது இப்படியான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா கட்டாயம் போய் பாருங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டோம். இதிலேருந்து முதல்ல வெளியில் போகிறதே பெரிய ஒரு விஷயமா இருக்கும் போல இருக்குது. இடத்துல போய் கொண்டிருக்கீங்களா பாருங்களேன், எவ்வளோ பேர் வரையும் நம்ம இடது பக்கத்தில் பாருங்கள் அந்த தீபமெல்லாம் ஏற்றி கும்பிடுவினோம். எத்தனை தீபம் வந்து நினைக்கிறீங்க. ஒரு மாதிரி வெளியில் வந்துட்டோம். இதுக்குள்ள அந்த செருப்பு தேடி எடுக்கிறதுலாம் பெரிய சிக்கலாக போயிட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த வெளிக்கிட்டோம். ஆனால் இந்த இடத்துல பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இந்த டிராஃபிக்கை தாண்டி போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே தேவை போல் இருக்குது. இந்த டிராஃபிக்கை தாண்டி போயிட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். இதிலேருந்து வவுனியா போகணும்னு பார்த்தேன். நான் பயங்கரமாக பசிக்கிறதால இதிலேருந்து அனுராபுரம் டவுனுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். அதில் ஏதாவது ஒரு கடையை பார்த்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ சாப்பிட வேண்டிய போய் கொண்டு இருந்தேன். நான் அஞ்சால கடையில் எல்லாமே பூட்டாக இருக்குது. அதால் இதிலேருந்து போய்க்குள்ள ஒரு இடத்துல வெசாக் கூடு கட்டியிருந்தவே அதை பார்த்துட்டு போகணும்னு தான் முடிவெடுத்து போய் கொண்டு இருக்கிறேன். இடத்துல போய் கொண்டிருக்கீங்களே பாருங்கள், வலது பக்கத்தில் தான் அந்த வெசாக் கூடு கட்டி வச்சிருக்கணும். டிராஃபிக்கண்டா சொல்லி வேலையில் அந்தளவுக்கு கூடுதலாக இருக்குது. ஓகே, இடத்துல பைக்கை நிப்பாட்டிக்கொள்ளும். ஓகே, இப்போ உள்ளே போய் பார்ப்போம். இது என்ன இடம்ன்றது தெரியல, ஆனால் வடிவான வெசாக் கூடெல்லாம் கட்டி வச்சிருக்கணும். இதை போய் பார்ப்போம். இதில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு வெசாக் கூடு. அதே மாதிரி அங்காலே நிறைய கட்டி வச்சிருக்கணும். இதில் கட்டி வச்சிருக்கிறது வந்து அப்படியே சாக்கால கட்டி வச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியுதாங்க. அதே மாதிரி இதில் பாருங்க, வாவ் நல்லா இருக்குது. சில இடங்களில் இதெல்லாம் கட்டி வச்சிருக்கணும், அப்படியே சுற்றி கொண்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல சினிமேட்டிக் வியூவை பார்ப்போம்.
ஓகே, இப்போ இந்த வெசா கூடலாம் பார்த்துட்டேன். இதிலேருந்து திருவாவளிக்கிட்ட அப்படியே வவுனியாவில் இருக்கிற வெசா கூட தான் பார்க்க போகிறேன். ஆனால் அதுக்கிடையில் மூடிடும் மாதிரியில் இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிட்ட நேரம் சரியாக 9:36 ஆகுது. இதிலேருந்து நாங்கள் 60 கிலோமீட்டர் போகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு 12 மணி வரையும் அந்த வெசா கூடுகள் எல்லாம் திறந்து வச்சிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கிடையில் போன வேண்டாம் நாங்கள் வவுனியாவில் கட்டியிருக்கிற வெசா கூடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் கூடுதலாக படிகள் தரவழி பைக்கில் போனால் அந்த கபடு காக்காண்ட அதுக்கேற்ற மாதிரியே கோன் அடிச்சு கொண்டே போயிடும். அனுராதபுரத்துலேருந்து ரம்பாவரம் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. இந்த ரம்பாவிலேருந்து நாங்கள் வவுனியா போகிறதுண்டு அதில் டிராஃபிக்காக இருக்காது. நாங்கள் கொஞ்சம் இலவாக ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் போகிற இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 30 நிமிஷத்தில் வவுனியாவுக்கு போயிடுவேன் நினைக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட 10:30க்கெல்லாம் நான் வவுனியாவுக்கு போயிடுவேன் நினைக்கிறேன். இவ்வளோதில் போய்கொண்டிருக்கே இடது பக்கத்தில் தெரியும் வெசா கூடுகள் எப்படி வடிவாக இருக்கின்ற பாருங்களேன். அதே மாதிரி அந்த இடத்துலையும் பாருங்கள் நிறைய வெசா கூடுகள். இந்த இடத்துல தனியே ஒரு 100க்கு மேற்பட்ட வெசா கூடுகளை கட்டி வச்சிருப்பேன் போல இருக்குது. வவுனியாக்கள் வந்துட்டோம். நேரம் சரியாக 10:25 ஏதோ தான் ஆகுது. கிட்டத்தட்ட 40-45 நிமிஷத்தில் நாங்கள் இந்த வவுனியான்ற இடத்துக்கு வந்துருக்கிறோம். இதில் போய்கொண்டிருக்கேக்கில் வவுனியா கார்மெண்ட்ஸில் வெசா கூடு கட்டினது பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. நல்லா இருக்குது. அதுவும் இதில் இருக்கிறத பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. அது இன்னும் நல்லா இருக்குது. இதில் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா நாங்கள் அந்த வெசா கூடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நான் அந்த வெசா கூடுகள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இதில் இடது பக்கத்தில் எங்களோட பைக்கை நிப்பாட்டி கொள்ளுவோம். நிப்பாட்டிட்டு இதிலேருந்து நடந்து போய் பார்ப்போம். ஓகே, இப்போ அந்த இடத்துல பைக்கை விட்டுட்டு இந்த வெசா கூட பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வித்தியாசமான கலரில் சுற்றி கொண்டு இருக்குது பாருங்கள். இதிலே இருந்து இந்த துண்டுக்கு அப்படியே நேராக நடந்து பண்ணாலே இந்த வெசா கூடுகள்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு வருவோம். உண்மையிலுமே நாங்கள் இங்கேருந்து அனுராதபுரம்லாம் போயிருக்க தேவையில்லை. வவுனியாலேயே நாங்கள் இந்த வெசா கூடுகளை வடிவாக பார்த்துருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒரு வெசா கூடு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட விசார மாதிரி செய்து வச்சுக்கலாம் பாருங்கள். இதில் இருந்து நல்லா போய்க்கல இன்னும் நிறைய வெசா கூடுகள் இருக்குது. இடத்துல பாருங்கள் இந்த வெசா கூடை எப்படி இருக்குன்னு. வித்தியாசமான கலரில் கீழே தான் வச்சுருக்கிறேன். எல்லாமே அப்படி மாறி வெள்ளை டிஷ்யூ ஒட்டினது போல இருக்குது. அப்படியே வடிவாக இருக்குது பாருங்கள். இடத்துல பாருங்கள் ஒரு வெசா கூடு வந்து இருக்குது. இந்த வெசா கூட பாருங்கள் அப்படி இருக்குன்னு. எல்லாமே சுற்றுற மாதிரி தான் செய்து வச்சுருக்கேன். ஆனால் அதுவும் நல்லா தானே இருக்குது. இதிலேருந்து அடுத்ததுக்கு போகணும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது போல இருக்குது. போய் பார்ப்போம். அடுத்ததுக்கு போகிறதுக்கு முன்னுக்கே எங்கள் இடது பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் கலராக வெசா கூடு தொங்கி கொண்டு இருக்குது. இப்படி ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தால் பிறகு இதில் தான் ஒரு வெசா கூடு வந்துருக்கு பாருங்கள். இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஓமந்து அப்படின்னு போட்டிருக்கோம். ஒவ்வொரு பிரிவுக்கு உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தும் ஒவ்வொரு வெசா கூடு செய்து வச்சுருக்கோம். இதில் பாருங்களேன் இந்த வெசா கூடு எப்படி இருக்குன்னு. இது போலீஸ் ஸ்டேஷன் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எழுதி வச்சிருக்கேன். ஆனால் சிங்களத்தில் எழுதி வச்சிருக்காலும் எனக்கு தெரியல. இவ்வளோதில் வெசா கூடு இல்லை. ஆனால் அந்த வெசா கூட சம்மந்தப்பட்ட மாதிரி கதையை சொல்கிற மாதிரி ஒரு இதை தான் செய்து வச்சிருக்கேன் பாருங்கள். யானை வாழை கொண்டா இருக்கிற மாதிரி யானை தந்தது. பாருங்களேன் இந்த குட்டி யானை கீழே வந்து போகிறேன். இப்போ அந்த கதை சொல்கிற இடத்த பார்த்துட்டு இந்தியாவில் போய் கொண்டிருக்கிறேன். இதுலேயும் ஒரு வெசா கூடு வச்சுருக்கணும். ஆனால் இது அந்தளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. இதில் பாருங்கள் இதில் இருந்து அங்கால 2-3 வெசா கூடுகள் இருக்கணும் போல இருக்குது. போய் பார்ப்போம். இதில் பாருங்கள் ஐஸ் பழம் பேனெல்லாம் வச்சுருக்கணும். இந்த ஐஸ் பழம் தானே பார்க்கல. சின்ன வயசில் அந்த ஐஸ் பழம் வந்து வீட்டில் இருந்தாலும் நான் வேண்டியே தர மாட்டாங்க. இடத்துல போய்க்கல வடிவான வெசா கூடு ஒன்று இருக்குது பாருங்கள் எப்படி இருக்காண்டு. நல்ல வடிவாக இருக்குது. இதுதான் ரோட்டில் இருக்கிற கடைசி வெசா கூடு. இதுக்கு பிறகு நாங்கள் அந்த பன் சிலைக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம். பரவாயில்ல அங்கே வரைக்கும் இருக்குது. இப்போ இதில் இருந்து இந்த பன் சிலைக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ஒரு பெரிய வெசா கூடு ஒன்று செய்து வச்சுருக்கீங்கன்னா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பன் சிலையை சுற்றி பார்ப்பேனான்றது தெரியலை. நான் அந்த வெசா கூட உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்க அவ்வளோ அப்படியே வெசா கூட உண்டு.
வெசாக் கூட பார்த்துட்டு இதில் அந்த விகாரை இருக்குது, அதுக்கு லைட் போட்டு வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த விகாரைக்குள்ளே பழமையாகவே நிறைய பேர் வரவே, ஆனால் இந்த முறை தான் ஆட்கள் யாரையுமே காணலை. வா அருமை. அதே மாதிரி அங்கால ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே அந்த புத்தர் சிலை எல்லாம் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் போய் கும்பிடுவினோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து வலிக்கிடுவோம். ஓகே, இப்போ அடுத்த நாள் வந்துருக்கிறோம் வெசாக் கூடல பார்க்குறதுக்கு. இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். நாங்கள் நேற்று லேட்டாக வந்ததால தான் இந்த இடத்துல யாரையுமே காணலை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். நேற்று நான் கூடுதலாக எல்லா வெசாக் கூடைகளும் காட்டியிருப்பேன். அப்படி பார்க்காத சில வெசாக் கூடைலாம் அவங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் இந்த ரோட்டில் வாகனம் போயில அளவுக்கு பார்க்கல இருக்குது. இப்படி தான் பழமையாகவே ஒவ்வொரு முறையும் இப்படியான கூட்டம் இருக்கிறது. ஆனால் 2-3 வருஷம் இடையில விட்டு போச்சு. கொரோனா மற்றது குண்டுவெடிப்பு அந்த ஒரு காரணத்தால். ஏன் வவுனியாவில் இப்படி பிரசித்துவம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சிங்கிள் ஆக்கள் இருக்கிறால தான் இப்படியான ஒரு பிரசித்துவமாக இருக்குது. இதில் பாருங்க இந்த வெசாக் கூடையே நேற்று பார்க்கல வித்தியாசமாக இருக்குது. இதில் பாருங்க சின்ன சின்னதாக செய்து வச்சுருக்கிறேன். இவ்விடத்தில் போய்களே ஒன்று இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாகவே அந்த சணல் கைத்தால் தான் செய்திருக்கிற போல இருக்குது. காட்டுறேன் பாருங்க. இவ்வளவே நல்லா இருக்குது. ஓகே, இவ்வளோ வெசாக் கூடைகள் தான் நாங்கள் நேற்று பார்க்காதது. நான் ஃபோனில் விளாக் பண்ணி கொண்டிருக்கால சவுண்ட் எந்த விளக்கு மட்டும் தெரியல. நேற்று இந்த விகாரம் இருக்கிற இடத்துல சொல்லியிருப்பேன் நிறைய பேர் வரவே இன்றைக்கு ஒருத்தருமே காணலுண்டு. இன்றைக்கு பாருங்களேன் எவ்வளோ பேர் வந்திருக்கணும் இந்த இடத்து. இப்போ பன்சலை அடிக்க வந்து நான் அந்த பன்சலைக்குள்ளே போய் வீடியோவில் அடிக்கலாம். அதே மாதிரி இதில் பாருங்கள் நிறைய பேர் இருக்கணும். அங்கே அன்னதானம் கொடுக்கணும். பட் அதான் நிறைய பேர் இருக்கணும். ஓகே, இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது காரணத்துக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.